This video sponsors by Genreviews.online. இங்கே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் லிங்க் கொடுக்குறேன். ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் வேவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம யூடியூப்பில் எப்படி காப்பிரைட் இல்லாத இமேஜஸ், காப்பிரைட் இல்லாத வீடியோஸ்லாம் எடுக்கணும், அது எந்த வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கும், எதை போட்டால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடைக்காது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே யாராவது வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இது இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இங்கே க்ரோம் இருக்கு இல்லையா, நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் சர்ச் இருக்கு இல்லையா, சர்ச்சில் போய்ட்டு பிக்ஸவேன்னு டைப் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல பிக்ஸவேன்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எடுத்துக்கிட்டேன் இல்லையா. இந்த இடத்துல 5 மில்லியன் யூசர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இது ஒரு வெப்சைட் ஆப் கிடையாது. ஸோ இதை நான் இப்போ டச் பண்ணுறேன் பாருங்கள். இதை டச் பண்ணோடனே இங்கே யூசர் நேம் அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு என்ன மெயில் அட்ரஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இதை நான் ஓப்பன் பண்ணனால எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகலை. இந்த இடத்துல பாருங்கள் என்னென்னலாம் காட்டுதுன்ட்டு. ஆல் இமேஜஸ், நீங்கள் எந்த மாதிரியான இமேஜஸை கொடுத்தாலும் இதில் எல்லா விதமான இமேஜஸும் கிடைக்கும். அப்புறம் இங்கே பிக்சர்ஸ் இருக்குது, இங்கே இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, இங்கே வெக்டர்ஸ் இருக்குது, அப்புறம் வீடியோஸ், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட், ஜிபிஎஸ், யூசர்ஸ்னு இங்கே எல்லா விதமான இதுவுமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வீடியோஸ் மேக் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. இப்போ நம்ம டீச் பண்ணுறதுனால நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் நான் இப்போ ஒரு வீடியோஸ் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போகிறேன். எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் டீச்சிங் வீடியோஸ்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வீடியோஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் வீடியோஸ் வரும். ஃபோட்டோன்னு போட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் தான் வரும். நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இந்த பக்கத்தில் செலக்ட் பண்ணணும் கேட்டகரியை. ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல அதுக்கு சம்மந்தமானது உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் இங்கே சர்ச் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ சர்ச் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் 1.1, அதாவது 1153 ப்ளஸ் ஃப்ரீ டீச்சிங் வீடியோஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாமே காப்பிரைட் தான், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியானது வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ இடையில அதுக்கு சம்மந்தமான ஒரு வீடியோஸை ஷோ பண்ணி நீங்கள் பின்னாடி வாய்ஸ் கொடுக்கணும். நான் ஃபேஸ் கொடுக்க மாட்டோம், ஸோ வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றவங்களாம் இது மாதிரி வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பின்னாடி நீங்கள் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ போகும், அப்புறம் உங்களோட வாய்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்குது இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அதாவது நேச்சுரலாக ஒரு குருவியோட இது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாக்கா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் இதை டச் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு கேட்கும். ஸோ இந்த சைஸே ஓகே தான் எனக்கு அப்படின்றதுனால நான் இங்கே டவுன்லோட் கொடுக்குறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இது என்னோடய கேலரியில் போய் சேவ் ஆகிக்கும். அவ்வளோதான். இதை இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது நான் இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் கொடுக்கும்போது அந்த மாதிரி எடுத்துப்பேன். இல்லை ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரியான வீடியோ, இப்போ நான் உங்களுக்கு யூடியூப்பில் டீச்சிங் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு அதாவது போர்டில் எழுதுகிற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ அப்படியே இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ பிக்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல டீச்சிங் பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். அவங்க பாருங்கள், எல்லாமே இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே கூட நமக்கு தம்ப்லைன் செட் பண்ண யூஸாக இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸ் எடுத்துக்கிட்டு இங்கே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இது கூடவே உங்களுக்கு தம்ப்லைனுக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் கூடவே ஃப்ரீ காப்பிரைட் தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதை கூடவே ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட்னு காட்டுது. ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான். இங்கே டவுன்லோட் கொடுக்குறேன். எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அது கூடமே அப்படின்னு நம்ம பேக் வந்துக்கலாம். நம்மளுடைய கேலரியில் போயிட்டு சேவ் ஆகிக்கும். அடுத்து இப்போ மியூசிக் பாருங்கள். இப்போ இந்த மியூசிக்கில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல நான் காப்பிரைட் மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், காப்பிரைட் மியூசிக் இப்படி டைப் பண்ணுறேன்ல, அதாவது எனக்கு ஒரு இன்ட்ரோ மியூசிக், ஓகேங்களா. இப்போ நம்ம இன்ட்ரோ மியூசிக் வேணும். இன்ட்ரோ காப்பிரைட் மியூசிக் சர்ச் கொடுக்குறேன். இங்கே 69,675 ப்ளஸ் இன்ட்ரோ காப்பிரைட் மியூசிக் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா மியூசிக்கும் நீங்கள்
எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுலையுமே வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் விழாது. ஸோ இதை வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நமக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னாக்கா, இப்போ நம்ம பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் கொடுக்கணும், எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும், பட் அதை போட்டால் கார்ப்பரேட் விழுது, யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணும்போது கார்ப்பரேட் வருது இல்லைங்களா. ஸோ இந்த கார்ப்பரேட் மியூசிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் விழாது. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து பாருங்கள், டூரேஷன் எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள். அதாவது 40 செகண்டில் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா மேலே டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா. இதை நீங்கள் எதுவும் பண்ண வேணால் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு இந்த பார்த்தீங்கன்னா டவுன்லோட் உங்கள் கேலரியில் இதாகிடும். வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் மியூசிக் எடுக்கணும். இதை விட பெஸ்ட்டு இப்படி போட்டாலுமே எனக்கு காப்பிரைட் வருதுன்னா உங்கள் YT ஸ்டுடியோவில் ஃப்ரீ காப்பிரைட் மியூசிக் இருக்குது. நான் அதையுமே சொல்லித்தரேன். இப்போ வந்து என்னுடைய YT ஸ்டுடியோ எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா மியூசிக் காட்டுது இல்லையா, இந்த இடத்துல மியூசிக் இருக்குது, எடுக்கிறேன் பாருங்கள். ஆடியோ லைப்ரரி இங்கே வந்து நிறைய எக்கச்சக்கமான மியூசிக் இருக்குது. இது வந்து நமக்கு சரியாக தெரியாது. இது எல்லாமே மியூசிக் தான். இது எப்படி டவுன்லோட் பண்ணுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மியூசிக் எல்லாமே ப்ளே பண்ணுங்கள். ப்ளே ஆன உடனே இங்கே பாருங்கள், இந்த சாங் இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது ரிலேட்டடாக இங்கே வந்து இந்த இது கேட்கும். இது வந்து நோ இஷ்யூஸ். இது வந்து நீங்கள் டாலரமாக வந்து டிஸ்கிரிப்ஷன் போடாமலே நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா, நான் இந்த பக்கத்தில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள், இங்கே வந்து ஒரு 3 டாட் இருக்கா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து இங்கே சர்ச், எங்கே லட்சக்கணக்கான சாங் கிடையாது, மியூசிக்ஸ் இருக்குது. இதுவுமே ஃப்ரீ காப்பிரைட் தான். ஸோ இதை சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே அட்ரிபியூஷன் நாட் ரிக்வர்டு, அட்ரிபியூஷன் ரிக்வஸ்டட்னு இருக்குல்ல. இப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு சாங் நீங்கள் எடுக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து டவுன்லோடு கேட்குது இல்லையா, அப்போ நம்ம டவுன்லோட் போடும்போது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி காட்டுதான்னு பாருங்கள். காட்டலைன்னா இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் மாதிரி காட்டுதுன்னா நீங்கள் வந்து இந்த எந்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த மியூசிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே நீங்கள் கொடுக்கணும். அந்த வீடியோட இதை கொடுத்தே ஆகணும். அதுதான் நமக்கு அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ மியூசிக் இதுக்குள்ளேயும் போய் எடுத்துக்கலாம், அந்த ஆப் மூலியமாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.